விடாமுயற்சி படத்தின் ரிலீஸ் தேதி குறித்த அதிகாரபூர்வ அறிவிப்பு விரைவில் வெளியாகவுள்ளது. லைகா இந்த படத்தை தீபாவளிக்கு ரிலீஸ் செய்ய திட்டமிட்டுள்ளது. அதையும் தாண்டி இழுத்துவிட்டால் இந்த படத்திற்கான வியாபாரம் பாழாகிவிடும் என ரிலீஸ் வேலைகளில் லைகா மும்மரமாக இறங்கியுள்ளது. ஏற்கனவே இந்த படத்தை வாங்கிய நெட்ஃபிளிக்ஸ் தீபாவளி நாளன்று ரிலீஸ் செய்யவில்லை என்றால் அதன்பின் இதை வாங்க மாட்டோம் என அதிரடியாய் கூறிவிட்டதாம். இதனால் கடும் நெருக்கடிக்கு உள்ளான லைகா முழு மூச்சாக படத்தை தீபாவளிக்கு வெளியிட வேலை செய்து வருகின்றது. எனவே கண்டிப்பாக விடாமுயற்சி திரைப்படம் தீபாவளிக்கு வெளியாகும் என உறுதி செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் இன்னும் ஒரு வாரம் மட்டுமே விடாமுயற்சி படத்தின் ஷூட்டிங் மீதம் இருக்கிறதாம். இந்த படத்திற்கான ஒரு பாட்டு மட்டும் ஷூட்டிங் மீதம் இருக்கிறது. வெளிநாடுகளில் அந்த பாடல் காட்சி ஷூட்டிங் நடக்கவிருக்கிறது. இதற்காக படக்குழுவினர் ஸ்பெயின் செல்கிறார்கள். மேலும் படத்திலிருந்து இதுவரை வெளியான போஸ்டர்களை பார்க்கும்போது இப்படம் ஹாலிவுட்டில் வெளியான பிரேக் டவுன் என்ற படத்தின் ரீமேக் தான் என சிலர் பேசி வருகின்றனர். ஆனால் இத்தகவல் எந்தளவிற்கு உண்மை என தெரியவில்லை. விடாமுயற்சி படம் முடிந்தவுடன் அஜித் ஒரு வாரம் ஓய்வுக்கு பின்னர் ஆகஸ்ட் 20ஆம் தேதி முதல் குட் பே டக்லி படத்திற்கு தொடர்ந்து 3 மாதம் கால்ஷீட் கொடுத்துள்ளார். மைதிலி மூவி மேக்கர்ஸ் இந்த படத்தை 6 மாதங்களில் முடிக்க திட்டமிட்டு இருக்கிறது. குட் பே டக்லி படத்திற்கு பிறகு அஜித் மீண்டும் மூளையில் அறுவை சிகிச்சை செய்து கொள்ள இருப்பதாக சொல்லப்படுகிறது. பின் அஜித் ஒரு வருடம் ஓய்வில் இருப்பார் என்றும் தகவல் வெளியாகி உள்ளது.